ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துல ரோட்டு கடை காளான் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு முட்டைகோஸ், 1 கப் கடலை மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பகோடா மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலை வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த கலந்த மாவை குட்டி குட்டியாக பகோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், வினிகர், சோயா சாஸும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சோன்னா நம்ம வறுத்த பகோடாவையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ரோடு கடை காளான் ரெடி ஆகிடும். இதோட கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி, கூடவே கார்ன் சிப்ஸ் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிச்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை என் சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார்